டிரைவர் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. நிச்சயம் அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி அந்த போன் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ண சொல்ல. இல்லை போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா அவங்க லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. விவரமா தான் போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. பிறகு எப்படி இல்ல எல்லாரும் ஒரு இடத்துல போனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டு ஒரு சம்பவத்தை எப்படி செய்ய முடியும்? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாச்சும் ஒரு நம்பராவது ஓபனா இருக்கணும்ல. நான் யாரு போன் ஆன்ல இருக்குன்னு தெரியலையே. அந்த நம்பர் தெரிஞ்சாதானே ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். சண்முகம், டைம் போயிட்டே இருக்குடா. நேரம் ஆக ஆக எனக்கு நம்பிக்கையே போயிட்டு இருக்கு. உடனடியா ஏதாச்சும் செய்யணும். நிச்சயமா கனிக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு தோணுது. அவளை உடனே கண்டுபிடிச்சாகணும்டா. நிச்சயம் நம்ம அப்பா முருகன் காப்பாத்துவாம்ல. முருகா, நீதான் எங்களுக்கு ஒரு வழியை காட்டணும். நீதான் என் கனியை காப்பாத்து. நீதான் என் கனியை காப்பாத்து. அவசரமே பட வேண்டாம். முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. நான் போய் ஏற்பாடெல்லாம் பாக்குறேன். நீங்க சத்த உட்காருங்க. இந்த பொண்ண இப்படியே கூட்டிட்டு வந்தா போதுமா? என்ன சொல்றீங்க? கல்யாண பொண்ணை தயார் பண்ண வேணாமா? புது புடவை பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கேனோ இல்லையோ? எல்லாம் இருக்குங்கய்யா. போட்டு விட நகை கூட கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா பாப்பாவை சட்டு புட்டுன்னு அழைச்சிட்டு போய் குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி அழிச்சுட்டு வாங்க. குளிக்க வைக்கிற டைம்லோ ட்ரெஸ் மாத்தும் போலோ தாயத்து அவங்களாத பாத்துக்கணும். அந்த தாயத்தோட சக்தியால தான் துஷ்ட சக்தி இப்போ வரைக்கும் அடங்கி இருக்கு. தாயத்து அவுந்துட்டா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாத்துக்குங்க. நல்ல வேலை சொன்னீங்க. நான் கவனமா இருப்பேன். ஏங்க, நீங்க இவங்க கூட இருங்க. நான் போய் இவளை ரெடி பண்ணி கொண்டு வரேன். ஏய் வாடி. விடுங்க. வாடி. சொல்றேன். வா. டேய் வாங்கடா. என்னடா அமைதியா இருக்க மாட்டியா? என் காதுல கடி அண்ணே அண்ணேன்னு கத்துதா மாதிரியே இருக்குல்ல. ஊரே எதிர்த்து வந்து நின்னாலும் ஒத்தையில நின்னு போராடுவேன். ஆனா என் தங்கச்சி எந்த திசையில இருக்கான்னு கூட தெரியாம நாதி எடுத்து போய் நிக்கம்ல. எனக்கு ஆத்திரமா வருதுல. டேய், எனக்கு எல்லாம் புரியுது. நேரம் ஆக ஆக எனக்கு பயமா தான் இருக்கு. அதுக்காக உன்னை நீயே வதைக்கிறது நியாயமா இருக்கா? உனக்கு நீயே தண்டனை கொடுத்துட்டா கனி கிடைச்சிருவாளா சொல்லு? எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குல்ல. உன் தங்கச்சி கூட உன்னால காப்பாத்த முடியலையே. நீ எல்லாம் என்னடா அண்ணன்னு என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்க அதுக்கு என்ன பதில் சொல்ல? புரியுதுடா, புரியுது. கண்ணி கிடைச்சிருவாங்க. எடுத்துங்க சார்வா. எனக்குலாம் வேணாம். இல்லை எனக்கு எதாவது எதுவும் வேணாம். கொஞ்சம் குடிங்க. தங்கச்சி கிடைச்சா போதும். ஆமா ஆமாங்க. அதான் நான் கொடுத்துருக்கேன்ல. அதை வச்சு நீங்க பாருங்க. அவரு போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இருங்க, அவர்கிட்டயே கொடுக்குறேன். சார்வால், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போனு உங்ககிட்ட பேசணுமா? ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன். உங்க நம்பர் பிஸியா இருந்துச்சு என்ன பண்ணிருக்காங்க? மாமா ஸ்பீக்கர்ல போடுங்க. சார் சொல்லுங்க சார். சார் நீங்க கொடுத்த எல்லா மொபைலும் ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். எல்லா நம்பருமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். அதைத்தான் நாங்களே கண்டுபிடிச்சிட்டோமே. இப்ப அவங்க இருக்கிற இடம் எதுன்னு கண்டுபிடிக்கலையா சார்? எல்லார் நம்பருமே அந்த எம்எல்ஏ வீட்லயே சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க சார். லாஸ்ட் பிளேஸ்னா அந்த வீட்டை மட்டும் தான் காட்டுது. இனிமே அவங்க ஆன் பண்ணாதான் அடுத்த லொகேஷனே கண்டுபிடிக்க முடியும் சார். மாமா, அவங்களுக்கு வேண்டவங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்கல்ல. யாருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க முடியுமான்னு கேளுங்க. அந்த ஆளோட நம்பருக்கு எந்த நம்பர்ல இருந்து அடிக்கடி கால் வருதுன்னு அதை கண்டுபிடிக்கலாம்ல. கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனா கிரைம் பிரான்ச்ல நைட் டியூட்டில ஒரு ஆள் தான் இருக்காரு. வேணும்னா மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட பேசி இந்த டீடைல்ஸ்லாம் எடுக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும் சார். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சு அனுப்புங்க. ஓகே சார். சண்முகம், நேரம் ஆக ஆக எனக்கே பயமா இருக்கு. பாவம் கனி சின்ன பொண்ணு. தனியா அவங்க கிட்ட மாட்டிருக்கான். நரபலி அது இதுன்னு எனக்கு என்னென்னமோ தோணுது. ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. இல்ல சார், நேரில் தான் சார் வந்து கேட்டாப்ல.
இந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கும், இந்த மாதிரி பேசணும்னு சொன்னாங்க சார். பாப்பாவை அவங்க கூட வர வச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொன்னாரு சார். அதுக்கு காசு உனக்கு எப்படி கொடுத்தான்? பணமா கொடுத்தானா இல்ல போன்ல மாத்தனானா? ஏன் சார் கேக்குறீங்க? நான் 5000 கேட்டேன் சார். அந்த ஆளு 5000 தான் ஆரம்பிச்சார் சார். கடைசியில 2400 தான் சார் முடிச்சாரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. அவன் காசை பணமா கொடுத்தானா இல்ல போன்ல மாத்தனானா? 100 ரூபாய் என்கிட்ட சில்லறை கேட்டார் சார். அதனால மொபைலா சார் போட்டு விட்டாரு. மொபைல் எடு எடு. எந்த நம்பர் இருந்தா அவனுக்கு போன் போட்டான்? உடனே அந்த நம்பரை எடு. எடுத்து கொடுல. ஒப்படாதே. சர்மா நோட் பண்ணுங்க. இந்த நம்பரை நோட் பண்ணுங்க. 9962. உடனடியா அந்த நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்து அந்த ஆள் பேங்க் அக்கவுண்டோட இந்த நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த ஆள் அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே சர்மா. இவங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க. நீ போன் அடிச்சு முதல்ல உன் தம்பி சிவபாலன் வர சொல்லு. அக்கா சொல்லுக்கா. சிவபாலா, நீ உடனே நம்ம முத்துப்பாண்டி ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா. ரொம்ப அவசரம். ஏன்க்கா என்னக்கா ஆச்சு? டேய் வான்னு சொல்றேன்ல, உடனே வாடா. வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். சரிக்கா, இந்த உடனே வரேன்.